ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் ரெசிபி. நார்மலாக நான்வெஜ்ஜுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ஃப்ரை பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி டேஸ்ட்டாக செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி சீடு, காரத்துக்கேற்ற மிளகா 8 வரமிளகா, 4 காஷ்மீரி சில்லி கலருக்காக, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இது மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இதை சைடில் வச்சுட்டு ஒரு சின்ன பவுல் அளவு பூண்டு எடுத்துருக்கோம். இதை மிக்சியில் நைஸாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்தளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க. இதை சைடில் வச்சிடலாம். ஒரு பெரிய பவுலில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. துருவின இஞ்சி 1 டீஸ்பூன், இஞ்சியை சின்ன ஹோலில் துருவிக்கோங்க. அரைச்சி வச்ச பூண்டு 2 டீஸ்பூன், கால் டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, இந்த சைஸ் எலுமிச்சை பழம் ஒரு முழு பழம் எடுத்து பிழிஞ்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். க்ளீன் பண்ண மீனை இது கூட சேர்க்கும் போது அதில் இருக்க தண்ணி கரெக்டாக இருக்கும். மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. வஞ்சரம் மீன் 3/4 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இது சின்னதாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, அதனால் இது வாங்கிட்டு வந்தோம். இது மேலே நல்லா மசாலாவை தடவி வச்சுருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் மசாலா தடவி வச்சிட்டோம். இதை 1 ஹவர் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் மேலே நல்லா மசாலா ஒட்டி ஃப்ரை ஆகணுங்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இது மேலே தடவுங்க, போதும். இந்த மாதிரி தோசை சட்டியில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் லைட்டாக தடவி வச்சுருக்க மீனை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளோரை மீனோட லாஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயும் இழுக்காது, மசாலாவும் மீனோட நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான மசாலா வித் பூண்டோட நல்லா ஃப்ரை பண்ணி இதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.